உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தேர்தலுக்கு முன்னாடி விஜய் கூப்பிட்டு யாருமே போல நம்பிக்கை இல்லை. விஜய்லாம் ஜெயிக்க போகிறாரா, இவரெல்லாம் ஆட்சி அமைக்க போகிறாரா, சும்மா விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க எல்லாம் அதெல்லாம் நடிகரை பார்த்து கத்திட்டு போகிற கூட்டம். அதெல்லாம் முடியாதுங்க. பாரம்பரியமான கட்சி திமுக, அதிமுக, இதை மீறி ஒன்றும் கிடையாதுன்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்க அப்படின்னு விஜய் ஓப்பனாக விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னபோது பல பேர் கேலி பண்ணாங்க, சில பேர் விமர்சனம் பண்ணாங்க, சில பேர் நம்பிக்கை இல்லாமலாம் பேசினாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே தலைகீழ திரும்புது ஏன்னா யாரையும் எள்ளி நகையாடக்கூடாது என்பதற்கு மிக சரியான உதாரணம் இதுதான். இன்றைக்கி விஜய் கூட்டணிக்கு கூப்பிடுவாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பனையூரில் இப்போ வரைக்கும் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆளுநரிடம் ஆட்சி அமைக்கிறதுக்கான கடிதம் கொடுத்துருக்காரு விஜய். 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. இந்த 2 வாரத்துக்குள்ளே 118 இடங்கள் 107 இருக்குது. மற்ற இடங்களுக்கான கட்சி கூட்டணி கம்யூனிஸ்ட் வருமா, பாமக வருமா, அல்லது காங்கிரஸ் ரெடி ஆகிட்டாங்களா, விசிகா, யார் விஜயுடைய கூட்டணியில் போக போகிறார்கள், யார் அவருக்கான ஆட்சி அதிகாரத்திற்கான பலத்தை சேர்க்க போகிறார்கள் அப்படின்னு இன்னும் விவாதம் போய்கிட்டே இருக்குது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் இப்போ இந்த வீடியோ பேசுகிற நேரம் அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டுருக்காங்க. விசிகா, கம்யூனிஸ்ட்டு, தேமுதிக இவங்கெல்லாம் போயிருக்காங்க. அதில் காங்கிரஸ் போகவில்லை. ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிர்மணி ஆகட்டும், ராகுல் காந்தியே கூடங்க விஜய் கூட கூட்டணி வச்சாருந்தாங்க அப்படின்னு அங்கே ஒரு பெரிய உட்கட்சி சலசலப்புலாம் ஏற்பட்டது. அப்படி ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருந்து ஒரு கூட்டணி வைத்திருந்தால் இன்றைக்கி பல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், மினிஸ்டர், பலர், நான் சொல்கிறது தப்பே கிடையாது, ஒரு மெஜாரிட்டியான ஒரு வின்னிங்கை அடிச்சிருப்பீங்க. நீங்கள் தொகுதியை கூட நிறைய கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, விஜய் நிற்க வைத்த அல்லது டிவிகேவில் நின்ற வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மிக சாமானியமானவர்கள் அப்படின்னு தாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஓட்டுக்காக விலை போகிறவர்கள் வாக்காளர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காலகாலமாக இருக்குது. ஓட்டுக்கெல்லாம் விலை போக மாட்டாங்க. 2வது, ஜாதி மதத்தை பார்த்து தாங்க ஓட்டு போடுவாங்க. இந்த தொகுதிக்கா இந்த ஜாதிக்காரனை நிற்க வைக்கணும், அந்த தொகுதிக்கா அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் நிற்க வைக்கணும், இங்கே தான் எங்களுக்கு இங்கே தான் இந்த ஜாதிக்கு தான் தனி மெஜாரிட்டியாக இருக்குது. இவங்கெல்லாம் என்ன ஜாதி என்ன மதம் உண்மையாக சொன்னால் அதுதான். ஆனால் மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த அலை அப்படியே தூக்கிடும் பாருங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. ஏன்னா யாருமே திரும்ப என்னான்னு சொல்கிறதுனா, இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா ஊடகங்கள், தேசிய ஊடகங்களில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் விவாத பொருளாக போயிட்டுருக்கு. மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் மை இந்தியா ஓனர் கொண்டா டான்ஸ் ஆடுறாரு. அங்கே லைவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்குலாம் கேக் வெட்டி கொண்டாடுறாரு. எங்கள் கணிப்பு சரியான கணிப்புங்க, நாங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எல்லா ஊடகங்களும் ஒரு சாயலோடு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊடகங்கள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஒரு 4 ஊடகங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, 4 ஊடகங்கள் அண்ணா திமுக தான் வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் போது ஒரே ஒரு ஊடகம் அடித்து சொல்கிறாங்க, நாங்கள் கற்பூரம் அடித்து சொல்கிறேங்க. ஏன்னா அந்த சீட்டு வித்தியாசம் கூட கரெக்டாக இருக்குது பாருங்கள், இவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்க்காத ஒரு வெற்றியோட வெளிப்பாடு எங்கெங்கெல்லாம் பரவுது அப்படின்னா, கேரளாவில் சொல்லவே தேவையில்லை. கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸுகள் மீறி தமிழக வெற்றி கழகம்னு ஏற்கனவே முன்னே கேரளாவில் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு நீங்கள் வச்சது பேர் பொதுவான ஒரு பேர் கூட வச்சுருந்தீங்கன்னா இங்கே கேரளாவுகளோட நீங்கள் போட்டி போடலாம். அங்கே பட்டாசு வெடித்து மூளை அடித்து அமக்கலம் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பெங்களூரில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய விஷயம் இலங்கை பாராளுமன்றத்தில் ராமநாத அர்ஜுனா எம்பி பேசுகிறார், வாழ்த்து சொல்கிறாரு. யாழ்ப்பாணத்தில் நேற்று இனிப்பு கொடுத்து வெடி வச்சு, ஏன்னா இப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் விஜய் பேசியிருப்பார், கச்சத்தீவை நாங்கள் மீட்போங்க அப்படின்னு சொன்ன பிறகு யாழ்ப்பாணத்துலேயும் வவுனியாவிலையும் எங்கெங்கெல்லாம் தாவேக்கா கொடி கட்டியிருக்குதோ, எங்கெங்கெல்லாம் விஜயோடைய பேனர் இருக்குதோ அங்கெல்லாம் கிழிக்கப்பட்டது, அந்த கொடி இறக்கப்பட்டது. உடனே அங்கே இருக்கிற ஜனாதிபதி கிளம்பி கச்சத்தீவுக்கு நின்று எங்கள் தாங்க கச்சத்தீவு,
ஒரு நடிகர், இங்க இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, ஒரு நடிகர் பேசிட்டாருப்பா அது என்ன அப்படின்னு, அந்த நடிகர் பேசுறதா எப்படி அங்க வந்து ரியாக்ஷன் ஆயிருக்குது பாருங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அர்ஜுனா வந்து வாழ்த்து சொல்றாரு, விஜய்க்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்றாரு. ஒரு தமிழர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. அதே வேளையில அவர்கிட்ட நாங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு அந்த பாராளுமன்றத்தில் அதுக்கான அவருக்கான கோரிக்கை அது எப்படி சொல்றாரு பாருங்க. அது கச்சத்தீவை கேட்குறீங்கல்ல, எங்க ஜனாதிபதி கிட்ட கேட்டிருக்கீங்க. கச்சத்தீவு என்ன, யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து எடுத்து போயிடுங்க நீங்கன்றார். ஜப்னாவே எடுத்து போயிடுங்க. என்ன காரணம் அங்க இருக்கிற பிரச்சனை அவர் எப்படி சொல்றாருன்னா, யாழ்ப்பாணங்களுடைய பின்தங்கிய பகுதிகள் இல்ல கிராமப்புறங்களில் மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது. வாரத்துக்கு 3 நாள் தான் மின்சாரமே கிடைக்குது, மீதி நாட்கள் எல்லாம் இருள் கிடைக்குது, மின்சாரமே கிடைக்கல, அதனால் நீங்க சேர்த்து எடுத்துங்க, சேர்த்தே நிர்வாகம் பண்ணிக்கின்ற அளவுக்கு அங்க பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு எதிரொலித்திருக்கிறது என்றால் இந்த வெற்றியை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. வந்து எல்லாருக்கும் உண்மையிலேயே வந்து இல்லைன்னுவாங்கல்ல, அதுதான் என்னையா இது அண்டர் எஸ்டிமேட். அதுதான் விஜய் சொல்லும் போது கூட நான் கூட நினைச்சேன், வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க நீங்க பண்றீங்க அப்படின்னு. அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற வலியுறுத்துற ஒரு விஷயம்தான் ஒட்டு மொத்தமாக மக்கள் கொடுத்த இந்த வாக்கு. நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த வேட்பாளர்கள் எடுத்துங்க, வந்து இப்போ நினைக்கிறாங்க எல்லாரும் வந்து நமக்கு சீட்டு கொடுத்துருக்கூடாதா, நமக்கு சீட்டு கொடுத்துருக்கூடாதான்னு. யாரும் முகம் கிகம் எதுவுமே பார்க்கல. எல்லா வேட்பாளருடைய முகத்தையும் மக்கள் பார்த்ததுன்னா விஜய்ன்ற அந்த முகத்தை தான். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வேட்பாளருடைய அந்த லிஸ்ட்டை பாருங்க. அது கிட்டத்தட்ட 35க்கும் குறைவான 25 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கு. 35க்கும் குறைவான. ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அதை மக்களும் விரும்புகிறாங்க, வரட்டும் அவங்க அரசியலுக்குள்ள அப்படின்னு. 26 பட்டியலின வேட்பாளர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள், 12 பெண் வேட்பாளர்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கு நீங்கள் எத்தனை சதவீதம் இடம் ஒதுக்குறீங்கன்னு, வந்து பெண்களுக்கான துறைகள் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதில் குறிப்பாக ஒரு பெண் வேட்பாளர், அவங்க எந்த தொகுதியில் கர்ப்பிணி, அவங்க ஒரு உற்சாகமாக இதை பேசிதான் ஆகணும். வந்து 233 தொகுதியிலும் டெபாசிட் இழக்கலைங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தொகுதி நீங்கள் டெபாசிட் வாங்கிடுவீங்களா, ஒரே ஒரு தொகுதி விஜய் தொகுதி மட்டும்தாங்க டெபாசிட் அடிக்கும். அப்போ கூட ஜெயிச்சிருவான்னு சொல்ல, தோற்றுருவாரு, டெபாசிட் வாங்கணும். 233 தொகுதியும் டெபாசிட் வாங்கியாச்சு, அடிச்சாச்சு. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 2.5 வருஷத்தில் 3 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகலை அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாச்சு இந்திய தேர்தல் ஆணையம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 234 வேட்பாளர்களில் எடப்பாடி தொகுதியில் நின்ற ஒரு வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர், கடைசி நேரத்தில் வந்து விஜய் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து அவர் வின் பண்ணியிருக்காரு, அடுத்த லெவலில் அவர் இருக்கார். ஒரு சுயேட்சை அவர். நீங்கள் அப்படியே எடுத்து அந்த பட்டியலை பாருங்கள், சுயேட்சை வேட்பாளர்களுடைய நிலைமையெல்லாம். நான் இதுவாக சொல்லலை, ஒரு விஜய் என்ற ஒரே ஒரு குரலுக்கு வந்து சின்னம் கூட வேற சின்னம். அப்போ எந்த அளவுக்கு விஜயோட வாய்ஸ் மக்கள் முன்னாடி போய் எதிரொலித்திருக்கிறது என்பதற்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு இதுதான். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜாதி மதம் பார்க்கல அப்படின்னு, குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு, அப்புறம் சிறுபான்மையினருக்கு என்ன விஜய் செய்ய போகிறார் அப்படின்னு. 15 கிறிஸ்துவ வேட்பாளர்கள், 15 முஸ்லீம் வேட்பாளர்கள். இதை விட வேணும் என்ன வேணும்? மதுரை மத்திய தொகுதியில் முஸ்தபா வின் பண்ணியிருக்கார். ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான். வந்து விஜய் என்னவோ வந்து இந்துக்களுக்கு எதிரானவர், கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர், வந்து அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர். அவர் நாகூர் தர்காவில் போய் வேண்டதெல்லாம் நடிப்பு, திருச்செந்தூரில் போய் வேலை வச்சுக்கிட்டு வந்து பண்ணுறதுலாம் வந்து இந்துக்களோட ஓட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு, திருச்சியில் வந்து சர்ச்சில் முட்டி போட்டுன்னு போகிறதுலாம் வந்து சும்மா ஜோடனை. அதையெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, என்ன வேணாலும் இது பண்ணுங்கள், நாங்கள் அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டோம் பாருங்கள் அப்படின்னு மக்கள் முன்னாடி மக்களுடைய செல்வாக்கு. அதுதான் நான் சொன்ன போனதுலேயே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு. அது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இது தொடர்ச்சியாக நடிகன் நாடாளலாமா, நடிகன் நாடாள முடியுமா, எங்கேருந்து தொடங்குது? எம்ஜிஆர்லேருந்து தொடங்கின ஒரு விஷயம் அது. எம்ஜிஆரோட திமுகன்ற ஒரு கட்சியிலிருந்து அதன் பிறகு வந்தார் அதிமுகவில். எம்ஜிஆருடைய வாக்கு சதவீதம் 33% ஆனால் அதெல்லாம் தாண்டி 35.84% விஜயுடைய வாக்கு, கிட்டத்தட்ட 36% வந்தாச்சு. வந்து இதை விட வேறு என்ன வேணும்? வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றிருக்கிறார் அப்படின்னு. 1996 மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதே போல் முதல்வர் வேட்பாளராக இருந்து தோத்துட்டாங்க. அப்போ வந்து ரஜினின்ற ஒரு பெரிய ஆளை இருந்தது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தது, அந்த வாய்ஸோட எதிர்வழி தான் என்னப்பா வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் அவர் தொகுதியில் தோத்துட்டார். 2026 அது வந்து நடந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரிந்த காரணங்கள் என்னென்னா,
திமுகவினுடைய தோல்விக்கான நிறைய காரணங்கள் சொல்லலாம். மிக முக்கியமான காரணம், பல விஷயங்களை முதல்வருடைய காதுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஊடகங்களுடைய சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ஏறக்குறைய வந்து நீங்கள் மழுங்கடிச்சிட்டீங்க, இல்லை அவங்கள வந்து இதெல்லாம் போடாதீங்க, செய்தி போடாதீங்க, இதெல்லாம் அவர் காது கொண்டு போகாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் அது சார்ந்து நம்மளை திட்டி வந்து ஒரு 10-15 கமெண்ட்ஸ் வந்து தாறுமாறாக அது பண்ணுவாங்க. நான் அது சம்மந்தமாக அதுக்கப்புறம் பதிவு பண்ணுறதே கிடையாது. எதையுமே நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நியூட்ரலாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது காரணம் என்ன, இன்றைக்கி வரைக்கும் அது கட்சி பாகுபாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம். 1967க்கு பிறகு, ஏன்னா 67க்கு பிறகு திமுக இல்லைன்னா அதிமுக அண்ணா தொடங்கி வச்சது. ஆனால் அதை உண்மையிலே விஜய் சொன்ன மாதிரி 50 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற அதிசய தேர்தல் சொன்னார்ல, அந்த அதிசய தேர்தலை தான் இன்னைக்கு விஜய் நிரூபிச்சிட்டார். 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று கட்சியாக இன்று தமிழக அரசியலில் பதவியேற்க உள்ளது. ஆளும் கட்சியாக மாறுகிறது. இது வந்துட அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாயாம். வழக்கமாக 200 ரூபா 300 ரூபா கொடுப்பேன்ல, அடி 2000 3000 4000 கேள்விப்பட்டோம். நம்ம தொகுதியில் பட்டுப்புடவை கொடு, கோல்டு காயின் கொடு, வெள்ளி கொலுசை கொடு, வெள்ளி டம்ளர் கொடு, என்ன வேணாலும் கொடு. விஜய் ஒரு மீட்டிங்கில் சொன்னது தான், மதுரை மீட்டிங்னு நினைக்கிறேன், மதுரை மாநாட்டில். ஏங்க அது உங்கள் பணங்க, உங்கள் பணம், அது உங்கள் கிட்டேருந்து எடுத்த பணம், அதுக்கு வாங்கிக்கோங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஆனால் தெளிவாக யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. அந்த குற்ற உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ரெண்டாவது, நம்ம தமிழக மக்கள் வந்து சென்டிமெண்ட்டில் ஊர்னவங்க வந்து நீங்கள் ரொம்ப காலம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பார்த்தீங்கன்னா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் படத்தை வச்சுட்டு சத்தியம் வாங்கிட்டுலாம் ரூபா கொடுப்பாங்க. பயந்துருவாங்க, சூடம் கொளுத்தி அதை அணைச்சி காசை கொடுப்பாங்க. மக்கள் என்ன பண்ணோம், ஐயோ துட்டு வாங்கிட்டோம், சாமி முன்னாடி வந்து சத்தியம் பண்ணிட்டோம், மாற்றி போடக்கூடாது அப்படின்னு. அறியாமையில் இருந்த மக்கள் இன்று தெளிவாகி விட்டார்கள். திரும்ப சொல்கிறது தான், அதுவும் இந்த தமிழகத்தில் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணம் சோசியல் மீடியா, இளைஞர்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாவை எந்த அளவுக்கு கேள்வி பண்ணீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்கள் கொண்டாடுனீங்க, ரைட்டு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முக்கியம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி நம்பகத்தன்மையான ஒரு இடம் அவன் வீட்டுக்குள்ளேயே, அவன் கையுக்குள்ளேயே அவனே அது ஒரு பதிவு போடலாம். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த உங்கள் கருத்தை சொல்ல முடியாது. என் கருத்தை வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லலாம், எதிர்கருத்தை பேசலாம், என் கருத்துக்கு பதில் சொன்னால் அவனுக்கு இன்னொரு ரிப்ளை கொடுக்கலாம், என்னுடைய ஆதரவு அதில் தெரிவிக்கலாம், எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு அதில் வந்து பதிவு பண்ணலாம், நான் டெலீட் பண்ணலாம், திரும்ப ஒரு பதிவு போடலாம், ஃபேக் ஐடியில் இருக்கலாம், ஒரிஜினல் ஐடியில் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சோசியல் மீடியாவை நீங்கள் எண்ணி நகையாடாதீர்கள். அதை வந்து ஏதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அதுதான் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான இன்னொரு முக்கிய காரணம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காமலே வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கடுமையான விமர்சனம் 2023 கட்சியை ஆரம்பித்த போது அன்னிலிருந்து தொடர்ந்து மீடியாவை சந்திக்கலப்பா. மீடியாவை சந்திக்காத ஒரு அரசியல் தலைவர், மீடியாவை சந்திக்கிறதுக்கு ஒரு தில் இருக்குதா, ஒரு திராணி இருக்குதா? நீங்கள் மீடியா முன்னாடி நின்று ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்களேன். ஏர்போர்ட் வழியாக அப்படி ஓடுறாரு, மைக்கை பார்த்தாலே அலறாரு. மீடியாவை சந்திக்காமல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்லாம் இருந்தபோது வெற்றி பெற்றாச்சு. வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு என் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் சரிங்க. இப்போ 2 தொகுதி விஜய், ஏன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் என்பது, பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் ஜெயிச்சாச்சு. இப்போ எந்த தொகுதியை ரிசைன் பண்ணி ஆகணும், ரிசைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்போ அந்த தொகுதியில் யார் நிற்க வைக்க போகிறாங்க? எனக்கு தெரிஞ்ச அநேகமாக பெரம்பூர் அந்த தொகுதியை கண்டினியூ பண்ணுவார். காரணம் என்னென்னா, சென்னைக்குள்ளே இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் அவர் வாக்கு சேகரித்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கேயே தான் இருப்பேன், என்னை நீங்கள் ஈஸியாக அணுகலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அது பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. விஜய் நீங்கள் ஈஸியாக அணுக முடியாதுங்க. ஒரு திரைப்பட நடிகராக அவர் அணுகிறதே பெரிய கஷ்டம். முதலமைச்சர் ஆகிட்டார்னா உச்சாணி கும்பல் இருப்பார், அவர் வந்து காரை விட்டு இறங்க மாட்டார். அவருக்கு அடுத்து இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், அதுக்கப்புறம் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களை யாரும் வந்து மீட் பண்ணவே முடியாது. அப்போ விஜய் எப்படி மீட் பண்ண முடியும்? அப்படின் பொழுது, இதே பெரம்பூரில் தான் இருப்பேன், இங்கே ஒரு வீடு வாங்குவேன்,
மாதத்துக்கு ஒரு முறை உங்களை சந்திப்பேன், உங்களுடைய குறையெல்லாம் கேட்பேன், இது வந்து உறுதி அப்படின்னு சொன்னது. இப்போ திருச்சி கிழக்க அவர் வந்து ராஜினாமா பண்ணால் அங்கே யார் நிற்கப் போகிறார்கள் இது வரைக்கும் தெரியல. சகாயம் ஐஏஎஸ் அவர்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்வார்கள் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவர் தான் இப்போத்தி வரைக்கும் ஒரு பெரிய ஆலோசகராக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் வந்து நாஞ்சில் சம்பத் அவரை நிற்க வச்சு அவரை சட்டமன்ற உறுப்பினராகி அவர் சபாநாயகராக கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியா இருக்கிறது அப்படின்னு இது இன்னும் வந்து உறுதி செய்யப்படாத தகவலாக தான் இருக்குது. இதில் மிக முக்கியமான விஷயம், கிரிஷ் சோட்டங்கர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்க. ஏன்னா அவர் தான் கிரிஷ் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு விஜய் கூட ஒரு கூட்டணி வேணும். விஜய்க்கு ஆதரவான சில பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ராகுல் காந்தி இதை கவனிக்கக்கூடாதுன்னாங்க, அவரை கட்சி விட்டு நீக்குன்னாங்க, அவரை மன்னிப்பு கேள்வி வைங்கன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக அவர் விஜய்க்கு ஒரு ஆதரவான குரலாகவே இருந்தார். ஏன்னா அவர் ஏறக்குறைய வெற்றியை கணித்து விட்டார். காங்கிரஸ் வந்து இங்கே தாவேக்காவுடன் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு கிரிஷ் சோட்டங்கர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ என்ன சொல்கிறார், நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்க, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்போ வந்து குயமுறை நடிச்சுக்கிறீங்களே, நான் அப்பயே சொன்னேன் என் மேலே எல்லாரும் விழுந்து எரிஞ்சு விழுந்தீங்களே அப்படின்னு. ஓகே, தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. விஜய்க்கு யார் ஆதரவு கொடுப்பார்கள், யாருடைய ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைக்கப் போகிறார், முதல்வர் நாற்காலில் விஜய் உட்கார்ந்து அவர் முதல் கையொப்பமாக எதை கையெழுத்திடப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.